தமிழக வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக காங்கிரஸ் சக்தி அபியான் இயக்கத்தின் தேசிய பொறுப்பாளர் சுபத்ரா தேவி தனசிங் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு. சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்த காங்கிரஸ் சக்தி அபியான் இயக்கத்தின் தேசிய பொறுப்பாளர் சுபத்ரா தேவி தனசிங் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைத்துள்ளார். மேலும் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் உள்ள வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும், ஒரே வாக்காளரின் தரவு வேறு எபிக் ஐடியுடன் இருப்பதாகவும் சாட்சி உள்ளதாகவும், கீரமங்கலம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி, சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் குறித்தும் அவர்கள் விளக்கம் அளித்தனர். சார் படிவத்தில் முகவரிகளை சமர்ப்பித்தவர்களுக்கும் வாக்காளர் பட்டியலில் இடமில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளனர். இறந்தவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்கள் ஏன் சர்வ படிவம் நிரப்பப்படாமலேயே இன்னும் வாக்காளர் பட்டியலில் உள்ளனர் என கேள்வி எழுப்பினர். ஒரு நபருக்கு பல எபிசோடுகள் எப்படி வந்தது என்றும், உண்மையான வாக்காளர்கள் ஏன் நீக்கப்பட்டார் என்றும் தேர்தல் ஆணையத்துக்கு கேள்வி எழுப்பினார். வாக்காளர்கள் விண்ணப்பிக்காமலேயே வீட்டு கதவு எண்கள் ஏன் மாற்றப்பட்டன? வாக்காளர்கள் கொடுத்த முகவரி ஆதாரத்தை விட வாக்காளர் அடையாள அட்டையில் வேறு முகவரி எப்படி வந்தது என்றும், மொத்தத்தில் இதுபோன்று தில்லுமுள்ளு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்துடன் தமிழகத்திலும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயல்கிறதோ என்று எண்ணம் தோன்றுவதாகவும் குற்றம் சாட்டினார். முக்கியமான தேர்தல், ரொம்ப பிரிகேரியஸான ஒரு தேர்தல் கூட, அதாவது ஒரு மயிரிழையில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மும்முனை போட்டி அப்படிங்கிறதுனால ஒரு ஓட்டுமே ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. மிக குறிப்பாக இப்போ 2016 பார்த்தீங்கன்னா வெறும் 4,40,000 ஓட்டு தான் வித்தியாசமே. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான வித்தியாசமே 4,40,000 ஓட்டு தான். இதை பர் பூத், இப்போ 75,000 பூத் நமக்கு இருக்குது. அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பூத்துக்கு வெறும் 6 ஓட்டு தான். சராசரியாக ஒரு பூத்துக்கு 6 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஆளுங்கட்சி எது எதிர்கட்சி எது அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்படுது. ஸோ இவ்வளவு ஒரு குரூஷியலான சிச்சுவேஷன் தான் இந்த தேர்தல். அதில் இது 2 முனை போட்டியாக இருக்கும்போது அப்படி, இப்போ மும்முனை போட்டி அப்படிங்கும்போது ஒரு பூத்துக்கு 1 ஓட்டு அல்லது 2 ஓட்டு அப்படிங்கிறது ஆட்சியை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு மாதிரி மெஜாரிட்டி 80% சரியா இருக்குங்க, 90% சரியா இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நமக்கு 1% 2% கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கான்டெக்ட்ல நாங்கள் இதை பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ எங்களுடைய சக்தி அபியானில் நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவர் திரு மணிஷ் சர்மா அவர்கள் உங்க பகுதியில் நீங்கள் ஓட்டு திருட்டை எக்ஸாமைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதன்படி நாங்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த வேலையை தொடங்கி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எங்களுடைய இது ஸ்டடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,10,000 வாக்காளர்களுக்கு மேலே நாங்கள் இதை பார்த்தோம், அனலைஸ் பண்ணோம். ஸோ பர்டிகுலர்லி நாங்கள் பார்த்தது தலைவர் கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவர்களுடைய சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் சட்டமன்ற தொகுதி ஆலங்குடி, அதில் பூத் நம்பர் 95 கீரமங்கலம். ஸோ அதுதான் மேடம் சுமதியோட ஊர். ஸோ அங்கே இதை நாங்கள் பண்ணோம். ஸோ எங்களுடைய அனாலிசிஸ் சார் நெக்ஸ்ட். ஸோ எங்களுடைய அனாலிசிஸில் ரொம்ப நாங்கள் ரொம்ப ஷாக்கிங்காகவும் பயங்கரமாகவும் நாங்கள் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, கதவு எண் மாற்றம் அப்படிங்கிறது. ஸோ சாதாரணமாக நம்ம ஓட்டு ஐடி வாங்கணும்னா 3 விஷயம் நம்ம சொல்லுவோம். ஒன்று ஐடி ப்ரூஃபு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோ ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம புகைப்படத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுப்போம். அப்புறம் வயதுக்கான ஆதாரம், எனக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு வயதுக்கான ஆதாரம் கொடுப்போம். அதுக்கப்புறம் முகவரிக்கான ஆதாரம் கொடுப்போம். இந்த முகவரியில் தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் கொடுப்போம். இந்த முகவரி ஆதாரத்தில் நம்ம என்ன ஒரு ரேஷன் கார்டோ அல்லது ஒரு ஆதாரோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஆதாரமாக நம்ம சப்மிட் பண்ணுவோம். அதன் அடிப்படையில் நமக்கு ஓட்டு லிஸ்ட்டில் நம்ம பேரை சேர்ப்பாங்க. ஓட்டு ஐடி நமக்கு ஐடி கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அதில் என்ன முகவரி ஆதாரம் நம்ம கொடுத்தோமோ அந்த முகவரி அதில் என்டர் ஆகும். அதை பொறுத்து அது எந்த தெருவில் இருக்குதோ எந்த வீட்டில் இருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு எந்த பூத் அப்படிங்கிறது டிட்டர்மைன் ஆகும். ஸோ அதன்படி நம்ம ஒரு பர்டிகுலர் பூத் நமக்கு அசைன் ஆகும், அதில் தான் நம்ம போடுவோம். ஸோ இப்போது இதில் நாங்கள் பார்த்தது என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் உங்களுக்கு இந்த பிபிடி அனுப்புகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டோர் நம்பர் ஒரிஜினல் டோர் நம்பர் ஒரு 13 இல்லை 15 அப்படின்னு இருக்கும். ஆனால் இங்கே இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 1, 1A
அல்லது வந்து 12/13/5 அந்த மாதிரி இஷ்டத்துக்கு கற்பனைக்கு எட்டாத டோர் நம்பர்ஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வந்து தானே வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் நம்பர்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னே புரியல. நாங்கள் வந்து களத்தில் போகும்போது அவங்களுடைய எந்த ஒரு ரேஷன் கார்டை அவங்க சப்மிட் பண்ணாங்க, என்ன ஆதார வந்து சப்மிட் பண்ணாங்க, அந்த ப்ரூஃப் எல்லாம் கூட எடுத்து பார்த்தோம். அந்த ப்ரூஃபுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு டோர் நம்பரை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. அதை விட இன்னும் பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஓட் ஐடியில் ஒரு டோர் நம்பர் இருக்குது, ஓட் லிஸ்ட்டில் இன்னொரு டோர் நம்பர் இருக்குது. இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியல. ஸோ எங்கே வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த ரைட் இருக்குது அவங்களா இஷ்டத்துக்கு ஒரு டோர் நம்பரை போடுறதுக்கு அப்படின்னு தெரியல. அதுக்கு அதை வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதை பண்ணாங்க அப்படின்னு தெரியல. நாங்கள் கேட்ட வரைக்கும் இவங்க யாருமே அட்ரஸ் சேஞ்சு அப்ளை பண்ணலை, டோர் நம்பர் சேஞ்சு அப்ளை பண்ணலை. இவங்க யாரும் அந்த வீட்டை விட்டு 20-30 வருஷமாக போகவும் இல்லை. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிக மிக பயங்கரமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால், இது ஒரு இடத்துல 2 இடத்துல பண்ணலை, 5-10 இடத்துல பண்ணலை, 500-1000 இடத்துல பண்ணலை, லட்சக்கணக்கான இடங்கள்ல இதை இந்த மாதிரி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட். மேலும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் காங்கிரசின் சக்தி அபியான் இயக்கத்தினர் கலந்து கொண்டனர்.